இந்த வீட்டையும் அப்படியே கழுவி எல்லாம் தொடச்சு விட்டுருங்கடி. ஏமா இது பழைய வீடு தான், இது இப்படியே இருந்துட்டு போகுது, இதை ஏமா தொடச்சிட்டு இருக்கு சொல்றீங்க? அந்த வீட்டுல மட்டும் பத்த வச்சா பத்தாதாமா விளக்கலாம்? என்னடி வேலை சொன்னா அப்படியே வள்ளு வள்ளுன்னு வர? தொடக்க சொன்னா தொடடி. பழைய வீடு என்ன புது வீடு என்ன? எல்லா வீட்லயும் தான் விளக்கெல்லாம் வைக்கணும். இதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வைங்க. என்னம்மா நீங்க எத்தனை வேலை தான் நான் செய்யறது? அவளுக்கு கொஞ்சம் வேலை சொல்லுங்களேன், எனக்கே எல்லா வேலையும் சொல்லிட்டு இருக்கீங்க. சோனி, நீ விளக்கெல்லாம் எடுத்து நல்லா கழுவி எல்லாம் தொடச்சு நீட்டா வைமா. சரிம்மா. பாரு, அந்த புள்ளைக்கிட்ட வேலை சொன்னது உடனே சரிம்மான்னு சொல்லிட்டா. நீ தான் எழுதி எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கிற. நீங்க அவளுக்கு மட்டும் ஈஸியான வேலையை சொல்லுங்க, எனக்கு மட்டும் கஷ்டமான வேலையை சொல்லுங்க. எனக்கு மட்டும் என்னடி ஈஸியான வேலை? வேலை அத்தனை வேலை அம்மா எடுத்து போட்டுருக்காங்க தெரியுமா? அவ்வளவு கழுவி தொடச்சு எண்ணெய் எல்லாம் ஊத்தி வைக்கணும். எத்தனை வேலை இருக்கு தெரியுமாடி? சரி, அப்ப வந்து நீ எல்லாம் விளக்கெல்லாம் கழுவி வை வா. நான் வேணா வீடு தொடச்சுக்கிறேன், சரியாடி? வேண்டாம் விடுடி, நான் வீடை தொடச்சுக்கிறேன், நீயே கழுவி வைப்போ. அப்பா, வேலைக்கு இப்படி பயப்படுறாளுங்க செய்யறதுக்கு. ஏண்டி ஒரு சின்ன வேலையை சொன்னதுக்கு இப்படியா? சரி போங்கடி, அவ சொன்ன வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வந்துட்டு தான் வீட்டில் விளக்கு பற்ற வைக்கணும்டி. சரியா? கோயிலுக்கு 2 பேர் போயிட்டு வந்துருங்க அப்புறமா. சரிம்மா. சரி போய் வேலை பாருங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கே, நானும் போய் பார்க்குறேன். நிலா, நிலா. வாடி சின்ன புள்ள, வா வா. என்னடி பண்ணிட்டு இருக்கிறா? விளக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன்டி. ஏன் சொல்லு. அது வந்துடி, அந்த பழைய கோயில் சிவன் கோயில் நம்ம ஊருக்குள்ள இருக்குதுல்ல, அங்கே போய் எல்லாம் கொஞ்சம் விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு வர சொல்கிறாங்கடி. இந்த கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு விளக்கு பற்ற வச்சுட்டு வருதாம்மா. அங்கயா? அங்க யாருமே ஜாஸ்தி போறதே இல்லையேடி. அதனால தான்டி நம்ம கிட்ட சொல்லி விட்டுருக்குறாங்கடி. ஒரு 5-6 பேர் போய் அதெல்லாம் கூட்டி எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் நீட்டாக எல்லாம் கோலமெல்லாம் போட்டு கொஞ்சம் விளக்கு பற்ற வச்சுட்டு வாங்க. இன்னைக்கு எதோ அங்கே பூஜை எல்லாம் பண்ணுறாங்களாம்மாடி. அப்படியே சின்ன புள்ள, அங்க போயிட்டு வந்து வீட்டுல எல்லாம் விளக்கு வைக்கிறதுக்கு நேரமாயிருமேடி. வாடி, கோயிலில் முதல்ல எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்துடலாண்டி. அப்புறம் வந்து கூட வீட்டில் வச்சுக்கலாம். உங்கள் மாமியார் இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட சொல்லிட்டு வா. அப்படிங்கிறியா? சரி சரி, வா சின்ன புள்ள போலாம், நான் சொல்லிக்கிறேன் வா. சரிடி, நீ போய் உங்கள் அத்தை கிட்ட சொல்லிட்டு வா. நான் போய் இன்னும் எதோ 4-5 பேரை கூப்பிட்டுட்டு வரேன். அந்த பிள்ளைங்கள வீட்டில் தான் இருப்பாங்க, சோனி மாயாவெல்லாம். அவங்களையும் எல்லாம் வர சொல்கிறேன். எல்லோரும் சீக்கிரமாக போனால் சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு வந்துடலாம். சரி சின்ன புள்ள, சரி நீ போயிட்டு நான் சொல்லிட்டு வரேன். சரிடி. என்ன சின்ன புள்ள, போலாமா? பிள்ளைங்கள தான் வந்தாங்களா, வேற யாரும் வரலையா? கோலம் போடுறதுக்கு தானேடி, இந்த பிள்ளைங்கள நல்லா போடுவாங்க. நம்ம 2 பேரும் எல்லாம் கூட்டி எல்லாம் சுத்தம் பாடலாம். இவங்க எல்லாம் தண்ணி தொளிச்சு கோலம் போட்டுட்டோம், அவ்வளோதான் வேலை. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் விளக்கெல்லாம் பற்ற வச்சிடலாம். அங்கே எல்லாம் இருக்குன்னு தான் சொன்னாங்க சோனி. சரி வாங்கத்தா போகலாம். இங்கே நின்றுட்டு இருந்தா நேரமாயிட்டே இருக்கும். எங்கள் அம்மா வேற சீக்கிரம் வர சொல்லி இருக்கிறாங்க. சரி வாங்க போகலாம். வா சிம்ரனு, பூமாரி வா போகலாம். ஐயோ என்னங்கத்தா இப்படி கிடக்குது, எல்லாம் புல்லெல்லாம் முளைச்சு கிடக்குதாட்டுக்கு. இது எப்படி எத்தா சுத்தம் பண்றது நீட்டா? நம்ம புல்லெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இங்கே மட்டும் நல்லா கூட்டி எல்லாம் தொளிச்சுட்டு கோலெல்லாம் போட்டு விட்டுட்டு போயிடலாம். அப்புறம் பூசாரி உள்ளதான் இருக்காரு, அப்புறம் எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அது தாசிங்க யார் வர்றது இல்லையெல்லாம், அதனால தான் இப்படி இருக்குது. சரி சின்ன புள்ள, நான் போய் சீமார் ஏதாவது எடுத்துட்டு வரேன். அந்த பக்கம் இருந்து அப்படியே கூட்டிட்டு வரேன், நீ இந்த பக்கம் இருந்து கூட்டிட்டு வா. சரிடி, போய் எடுத்துட்டு வா போ. சோனி, அப்படியே நீ போய் ஏதாவது பக்கெட் எல்லாம் இருந்தால் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தா. அத்தா, நானும் சிம்ரன் போய் கோலப்பொடியெல்லாம் எங்கன்னு கேட்டு எடுத்துட்டு வந்துடுறோம். சரி பூமாரி. சிம்ரனு பூமாரி கூட நீயும் போ. சரிங்க அத்தை. அத்தா, நம்ம என்ன பண்றது? வாமாயா, நம்ம விளக்கெல்லாம் எங்க இருக்குதுன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரலாம். சரிங்க அத்தா. அத்தா, விளக்கெல்லாம் பற்ற வச்சது நல்லா இருக்குதுல்ல? ஆமா சிம்ரனு. சரி வாங்க அத்தா. சோனி அந்த நிலாக்கெல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்க அந்த பக்கம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, போய் பார்க்கலாம் வாங்க. இங்க ரெடி ஆயிடுச்சு, அங்க போய் பார்க்கலாம். என்னத்தா, அவ்வளவுதானே, வேலையெல்லாம் முடிஞ்சது இல்ல? வீட்டுக்கு போலாமா அத்தா? இருட்டே ஆயிடுச்சு. வா பூமாரி போலாம். சோனி, நிலா வாங்கடி போலாம். சரிங்க அத்தா. சரிங்க அத்தா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்.
சரி சோனி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அத்தா. பூமாரி நீ வரைய பூமாரி எங்க வீட்டுக்கு? ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் பத்த வச்சுட்டு அப்புறமா வர்றாங்க ஐயா. சரி பூமாரி. சரி சிம்ரன் நீ வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஆமாம்மா ஐயா, நானும் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். சிம்ரன் வா, உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே போகிறேன். சரிங்க அத்தை. சரி நிலா, நீ வேணா சோனி மாயா கூட போய் அவங்கள வீட்டில் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போடி, நான் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறேன். சரிடி. என்னம்மா கோலமெல்லாம் நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது சோனி. யார் போட்டது, நீயா மாயாவா? அம்மா அவ கோலம் போட்டாமா, கலர் அடிச்சதெல்லாம் நான் தாம்மா. அப்படியா? சரி சரி, நல்லா தான் இருக்குது. சரி உள்ள வாங்க. கொஞ்சம் உள்ள எல்லாம் ஒரு போட்டுட்டு விளக்கெல்லாம் கொஞ்சம் பத்த வைக்க ஆரம்பிங்க, நேரம் ஆயிடுச்சு வாங்க. சரிம்மா. மாயா சோனி இங்கே கொஞ்சம் விளக்கெல்லாம் பத்த வைங்கடி. சரிம்மா. அம்மா உள்ள இவ்வளவு விளக்கு போகுது இல்லம்மா, நீ கொண்டு போய் வெளியே கொஞ்சம் வைக்கலாமா? சரிடி, பாரு விளக்கு பத்த வச்சது வீடே நல்லா வெளிச்சமா இருக்குது. நல்லா இருக்குது போ. சரி வாடி மாயா, வெளியே கொஞ்சம் பத்த வைக்கலாம். சரி சோனி. சீதா, என்ன வீடு பூரா ஒரே விளக்கா இருக்குது? வாங்க மாமா வாங்க. ஆமா மாமா, எல்லாம் பிள்ளைங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, வெளியே தான் இருந்தாலுங்க, பாத்தீங்களா? வெளி பார்த்துட்டு தான் வர்றேன். அதெல்லாம் என்ற பிள்ளைங்க நல்லா நீட்டா எல்லாம் பெரிய கோலமா போட்டு நிறைய விளக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. பாக்குறக்கே நல்ல கண்கொள்ளா காட்சியா இருக்குது போ. ஆமா மாமா, இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாளுங்க. சரி வாங்க மாமா, காப்பி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுங்களா? நான் அதெல்லாம் அப்புறம் குடிச்சுக்கிறேன் சீதா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விடு. நீ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. இந்த பிள்ளைங்க கூட போய் ஏதாச்சும் வேலை இருக்குதான்னு பாரு. சரிங்க மாமா. சரி நீங்க உள்ள போய் இருங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாளுங்கன்னு பார்த்துட்டு வரேன். சரி சீதா. சின்னப்புள்ள, அடியே சின்னப்புள்ள. அத்தை வாங்க. எங்கே போயிட்டு வர்றீங்க? வீட்டில் ரொம்ப நேரமா ஆளவே காணோம். நான் அந்த ராமாய் கூட தான் பேசிட்டு கிடந்தேன். நான் என்ன விளக்கெல்லாம் பத்த வச்சிட்டியாடி? வச்சாச்சு அத்தை, வச்சாச்சு. பாருங்க நல்லா இருக்குதான்னு. நல்லா இருக்குதுடி சின்னப்புள்ள, நல்லா பண்ணியிருக்கிறப்போ. இந்த வேலையை சுருப்படியே பண்ணியிருக்கிறியே. ஏத்த என்னை இப்போ திட்டுறீங்களா பாராட்டுறீங்களா? அடி போடி, உனக்கு எது சொன்னாலும் வினாடமா தான் தெரியும். நல்லா பண்ணியிருக்கிறடி, நல்லா இருக்குது. நான் கூட இன்னும் எதுவும் வச்சிருக்க மாட்டா. சரி நம்ம தான் போய் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஓடி வந்தேன்டி. சரி போங்க போங்க, உள்ளே போங்க. உங்கள் வேறன் தனியாக தான் இருப்பான், போய் அவனை பார்த்துக்கங்க. நான் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். இந்நேரத்துக்கு எங்கடி போற? வீட்டில் இருக்க வேண்டியது தானே? இல்லைத்தா, அப்படியே போய் எல்லாரும் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். நீ சொன்னா கேட்கவா போற? வீட்டில் அடங்கியே இருக்க மாட்டே. சரி சரி, போயிட்டு சட்டை போட்டு சீக்கிரமா வாடி. சரிங்க அத்தை. பரவாயில்லையே, நல்லா தான் எல்லாம் வச்சிருக்கிறாளாட்டு இருக்குது. சரி நம்ம போய் வேற என்ன பண்றான்னு பார்க்கலாம். அம்மா அந்த கோலத்து மேல இருக்கிற விளக்குல எண்ணெய் தீர போகுதுமா, எனக்கு கொஞ்சம் ஊத்தலாமா? போதும் பூமாரி, விடு, அது இருக்கிற வரைக்கும் ஏறிட்டு போதும். சரிம்மா, அது வேணா கொஞ்சம் தள்ளி வச்சிடலாமாம்மா? சரி பூமாரி, அதை எடுத்து அந்த பக்கம் ஓரமா வச்சிரு, தீர போகுதுல்ல. மலரக்கா என்ன பண்ணுறீங்க? தீபமெல்லாம் ஏற்றியாச்சாட்டு இருக்குது. வாசனை புள்ள, சீதக்கா வாங்க. வர மலரு. தெரியுமா சோனி மாயால என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? வீட்டில தான் இருக்கிறாங்க பூமாரி. எல்லாம் விளக்கெல்லாம் வச்சிட்டு இருந்தாலுங்க, வச்சாச்சு. சரி உட்காந்து அப்படியே கதை பேசிட்டு இருக்கிறாங்க அங்கேயே வாசல்லையே உட்காந்து. அப்படியே தெரியுமா? அம்மா நான் வேணா சோனி மாயா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரமா? இந்நேரத்துக்கு எதுக்கு பூமாரி போற? அம்மா போர் அடிக்குதுமா, அதான் எல்லாம் வச்சாச்சு இல்லம்மா தீபமெல்லாம். நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வராங்க போய். சரி உடுமலர் போயிட்டு வரட்டு, அவ்வளவு வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தாலுங்க. சரி போயிட்டு வா போ. சரிம்மா. சரி வாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். இங்கே நின்று என்ன பண்ண போகிறோம், வாங்க. சரி வா மலரே, அப்படியே சும்மா எல்லாம் அப்படியே வீதியில போயிட்டு வரலாம். எல்லாம் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம் வா. சரி வாங்கக்கா. தீபங்கள் பேசும் திரு திருக்கார்த்திகை மாசம், மணிகள் போலவே அசைந்து ஆடுவே தீபமே. அது காலம் காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே. யார் அது? சின்னப்புலா நீயா? வா சின்னப்புலா வா. என்னடி பண்ணிட்டு இருக்கிற? வாடி, எல்லாம் தீபம் தான் வச்சிட்டு இருந்தேன். என்ன சின்னப்புலா, உங்க வீட்ல எல்லாம் வச்சாச்சா? அதெல்லாம் வச்சாச்சு வச்சாச்சு.
சரி வா, என்ன பண்ணுற? அங்கே பக்கத்து ரோட்டில் தான் சீத்தக்கா மலரக்காலாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. சும்மா அப்படியே ரோட்டில் வந்துட்டு இருந்தான். சரி அதான் நீ என்ன பண்ணுறன்னு அப்படியே எட்டி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி இரு வரேன். அங்க பாரு சின்ன புள்ள, எல்லாரும் அழகழகா வச்சிருக்கிறாங்க. இப்படி ரோட்ல நடந்து போறப்ப பாக்குறதுக்கே நல்லா இருக்குது. ஏன் சின்ன புள்ள? ஆமாம், இதெல்லாம் பார்க்குறப்ப ரோடே நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஹர ஹர சிவனே அருணாசலனே போற்றி, அண்ணாமலையே போற்றி. வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.